أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொள்ளிருக்கிறோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டுமென்ற பேரார்வத்தோடு நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற புரிதலை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிற, அனுமதித்திருக்கிற விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்து மறுமை வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமையப்பெறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஏமாந்து விடாமல், பலவீனப்பட்டு தடுமாறி விடாமல், தடம் புரண்டு போய்விடாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இறுக பற்றி பிடிக்கக்கூடிய வகையில் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதற்கான தேடல்கள் இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இந்த உலகத்தினுடைய தேவைகளின் நிமித்தமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளுகிற ஒரு நிலை நமக்கு ஏற்படுமோ அந்த இடத்தையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற கடமையா, கட்டளையா, வழிகாட்டுதலா, அறிவுரையா, அல்லது ஷைத்தானால் தூண்டப்படுகிற மனோயிச்சையின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவா, அல்லாஹுடைய வழிகாட்டுதலா, உலகத்தினுடைய தேவையின் நிமித்தமாக நாம் தடுமாறுகிற அந்த தடுமாற்றமா என்கிற அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், மறுமை வாழ்க்கை நமக்கு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிற அந்த குர்ஆனுடைய வசனங்கள், அது சம்பந்தமான விளக்கம் தருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்கள், இவைகளெல்லாம் இந்த ஜுமாவிலே ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு தந்து எதிர்வருகிற காலங்களிலே எந்த நிலையிலும் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு நான் ஆளாக மாட்டேன், வழி தவறி போகிற மனோயிச்சின் அடிப்படையில் நான் ஒரு முடிவை எடுக்க மாட்டேன், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நாம் செயல்படுகிறோமா என்கிற ஒவ்வொரு சோதனையின் வழியாக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். அதை பற்றி நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான இடையூறுகள், அந்த செயலை செய்வதற்கு தடை ஏற்படுத்துகிற பல்வேறு நிகழ்வுகள், மனதால் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய மனோ இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள், நம்முடைய தேவைகளின் நிமித்தமாக இந்த காரியத்தை செய்தால் இது நமக்கு பயனளிக்காமல் போய்விடும் என்கிற பயமூட்டுதல்கள், இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொன்னால் ஒரு தொழுகை எடுத்துக்கொள்ளலாம். 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகை கடமை அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற புரிதல் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தினுடைய தேவை, வருமானம், நேரம் இதெல்லாம் கணக்கில் கொண்டு
இதைவிட உலகத்துடைய தேவைதான் எனக்கு முக்கியம் என்று ஒருவர் முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவானது அவருடைய ஈமானுடைய பலகீனத்தையும் தடுமாற்றத்தை தான் அது காட்டுகிறது என்கிற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிற மறுக்கிறோம். நம்மிடத்தில் பொருளாதார வசதி இருக்கும் என்று சொன்னால் அதை 2.5% கணக்கிட்டு ஏழைகளுக்கு ஜக்காத்தாக வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வசதி உள்ளவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும்தான் அந்த மிகப்பெரிய சரியான முறையில் கணக்கிட்டு ஜக்காத்தை வழங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ பெரும்பாலானவர்களுடைய நிலை அவருடைய மனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையிலே முடிவெடுப்பார்கள். அப்படியான பல்வேறு கடமைகளும் கட்டளைகளும் நம்மின் மீது இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளையா அல்லது நம்முடைய மனம் சொல்லுகிற அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவா, ஷைத்தானால் தூண்டப்படுகிற விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருகிற அந்த முடிவா என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு செயல்படுகிற போது அதற்குரிய கூலி நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வெற்றி பெறுகிற வகையில் நமக்கு அல்லாஹ் தீர்ப்பளிக்க இருக்கிறான். ஈமான் கொண்ட மக்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான இடையூறுகள், பலவிதமான சங்கடங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் அவ்வப்போது மனிதனுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அது மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொன்னால் கூடுதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்து இந்தந்த விஷயத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிய விரும்புகிறான். அப்படி நமக்கு ஏற்படுகிற அந்த சோதனையை சகித்து கொள்கிற போது வானவர்களை அனுப்பி நமக்கு ஆறுதலும் நமக்கு வாக்குறுதியும் அல்லாஹ் அளிக்கிறான் என்று குர்ஆனிலே நமக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு சும்மஸ்தகீம் பிறகு அதில் உறுதியாக இருப்பவர்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று வானவர்களை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எதுக்காக அந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை என்று சொன்னால், வேறு மக்களுக்கு அந்த மாதிரி இல்லை, வாக்குறுதி அளிக்கப்படலை. ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரை பல்வேறு சங்கடங்கள், பல்வேறு துயரங்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து மனிதனுக்கு வருகிற போது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு வருகிற போது அதில் உறுதியாக இருந்து நான் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு இருந்து பல துன்பங்களை சகித்து கொண்டிருக்கிற நன்மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஆறுதல் தருகிற வார்த்தையை வானவர்களின் வழியாக சொல்லி அனுப்புகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களை உள்ளத்திலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது, ஒரு மரணமே ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மரணத்தின் வழியாக செய்யப்படுகிற ஏராளமான தீமைகள் இருக்கிறது. அதெல்லாம் தவிர்த்துவிட்டு அல்லாஹுதான் இந்த மரணத்தை வழங்கி தந்திருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தோடு பொறுமை காக்கக்கூடிய நன்மக்களுக்கு வானவர்களை எழுப்பி அவர்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கிறோம், அதில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நஷ்டம் ஏற்பட்டதற்காக ஒரு ஹராமான வழியை தேர்ந்தெடுக்காமல் என்னுடைய பொருளாதாரம் சின்னதாக இருந்தாலும் கூட நான் அல்லாஹ் வைத்திருக்கிற ஹலாலான அடிப்படையில் தான் என்னுடைய வியாபாரத்தையும் கொடுக்கல் வாங்கலையும் அமைத்துக் கொள்வேன் என்று ஒருவர் முடிவெடுக்கிற போது அந்த முடிவிலே அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு இடையூறு அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான இடர்பாடுகள் சக மக்களால் ஏற்படுத்தப்படும். பொழைக்க தெரியாதவன், வியாபாரம் செய்ய வக்கில்லாதவன், சோம்பேறி அல்லது வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். இவை வட்டிக்கு வாங்கி புலம் செய்யதா என்ன, ஒரு 10,000 ரூபா 20,000 1 லட்சம் ரூபா வட்டிக்கு தரேன்னு சொல்கிறாங்களே, போய் வாங்கி செஞ்சா என்னன்னு சொல்லி 4 பேர் அந்த விஷயத்தை தூண்டுவார்கள். அல்ல நீயே வட்டி கொடுத்து பிழைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கூட போடுவார்கள். அப்படி போடுகிற போது நிர்பந்தம் என்ற நிலை இல்லாத நேரத்தில் அந்த விஷயத்தில் ஒரு மனிதன் அணுகுவான் என்று சொன்னால், பயன்படுத்துவான் என்று சொன்னால்
அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் தடுமாறிவிட்டான். அவன் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற நிலை எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறான். அதிலிருந்து அவன் மீண்டு வருகிற வரைக்கும் மேலிலன்னு சொன்னால் அதே நிலையில் அல்லாஹ் விட்டு விடுகிறான். இப்படி பல்வேறு தீமைகள் மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற போது அவன் அதையெல்லாம் சகித்து கொண்டு யார் என்ன பேசினாலும் என் இறைவனுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம், உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை பெற அதை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் தனது செயல்பாடுகளை குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்கிற நன்மக்களுக்கு துயரம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் வானவர்களை அனுப்பி அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். இங்கே நீங்கள் கஷ்டப்படலாம், மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை எல்லாம் வழங்க இருக்கிறான், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக குர்ஆனிலே நமக்கு அந்த செய்தியை சொல்லித் தருகிறான். இதை தான் நம்ம அடிப்படையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சருகிவிடுகிறார்களோ, யாரெல்லாம் தடுமாற்றத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பலவீனங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். சில பேருக்கு ஒற்றை வரியில ஒரு விஷயத்தை சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியக்கூடிய ஆற்றல் என்பது குறைவாக இருக்கும். சில பேருக்கு உதாரணங்களை சொல்ல வேண்டும், நிகழ்வுகளை சொல்ல வேண்டும், நடைமுறையை சொல்ல வேண்டும், பாதிக்கப்படுவீர்கள், எந்த அடிப்படையில் பாதிக்கப்படுவீர்கள் என்று சொல்ல வேண்டும். இத்தனையும் சொல்லி அவர்கள் திருந்தாவிட்டால் அவர் பட்டு தெளிந்து கொள்வார், தானே அதை அனுபவிக்கிற போது தெளிந்து கொள்வார். இப்படியான பல்வேறு தன்மைகள் மனிதனுக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த தன்மைகளை எல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து இந்த நிலைக்கு நீ மாறிவிடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னால் மனிதனுடைய இயலாமையெல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வ குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நம்மெல்லாம் ஜடகாத்திரமான ஆள் கிடையாது. உள்ளத்தாலும் உடலாலும் ஜடகாத்திரமான மனிதர்களா? வானவர்களை போல நம்முடைய உறுதி இருக்குமா? அதே ஜின்களை போல வலிமை உள்ளவர்களா? நாம அப்படி அல்ல. நாம் மனிதர்கள் பலவீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்படுகிற போது நாம் சருகி விடுகிற நிலையில் இருக்கிறோம். உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய அந்த விஷயங்களில் பலகீனமாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கொண்டு பலவீனத்தை நீங்கள் பலமாக ஆக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற பல்வேறு விஷயங்கள். உலகத்தில் நீங்கள் எந்த பலத்தை கொண்டோம் உங்களுடைய சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி என்பது கிடைக்கவே கிடைக்காது. யாருடைய அறிவுரையை கொண்டும் யார் உங்களை வழிநடத்தினாலும் உங்களுடைய உள்ளம் பக்குவப்படவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியின்பால் செலுத்தவில்லை என்று சொன்னால் மனிதன் நேர்வழி அடையவே முடியாது என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் பலகீனனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பலத்தை ஏற்படுத்துவது என்ன, எப்படி? அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல விஷயங்களை சொல்லுகிறான். இன்னும் சில வசனங்களிலே விந்து துளியால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். மனிதனுடைய படைப்பு விந்து துளியால் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் நம்மெல்லாம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான் என்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் சொல்கிற போது மனிதன் கஷ்டப்படுபவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நம்மளாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளை கஷ்டப்படுவோம். இப்படித்தான் மனிதனுடைய பலவீனம் எல்லாம் இருக்கிறது. மனிதன் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான், பலவீனனாக இருக்கிறான். இப்படியெல்லாம் மறதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது தான், ஆனால் அதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். பலத்தை ஏற்படுத்துவதும் பலவீனத்தை ஒடுக்குவதும் தடுமாற்றங்கள் வருகிற போது நீங்கள் உறுதியாக நிற்பதும் தான் ஈமான்தாரிகளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது, இலக்கியமாக இருக்கிறது என்கிற கருத்தில் பல வசனங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்து இவர்கள் இந்த இடத்திலெல்லாம் தடுமாறினார்கள், இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை உதாசீனப்படுத்தினார்கள், அதனால் அழிக்கப்பட்டார்கள், கியாமத் நாள் வரைக்கும் அந்த சாபம் அவர்களுக்கு இருக்கிறது, மறுமையிலே நரகம் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் தடுமாறி விடாதீர்கள். எந்த நிலையிலும் உலகத்தில் நீங்கள் சார்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது அதில் நீங்கள் இஸ்திகாமத் உங்கள் உள்ளத்தில் உறுதி இருக்க வேண்டும், செயலில் உறுதி காட்ட வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களின் வழியாக மனிதனுடைய இயலாமை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான்.
அப்ப நீங்க உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது. ஒன்று இறையச்சம், இன்னொன்று பொறுமை. இறையச்சம் என்பது அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம். அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், நான் ஒரு தவறை செய்ய மாட்டேன், இந்த நன்மையை நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காகத்தான் இதை முடிவெடுக்கிறேன் என்றெல்லாம் தன்னை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுவது எது என்று சொன்னால் இறையச்சம். அந்த இறையச்சத்தை உறுதிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டுவது எது என்று சொன்னால் பொறுமை. அப்ப இறையச்சமும் பொறுமையும் ஒரு மனிதனுக்கு சேர கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் வெற்றியாளர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல வசனங்களை சொல்லித் தருகிறான். நமக்கு ஏராளமான எதிரிகள் இருக்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்துவர்களிலும் இணை வைப்பாளர்களிலிருந்தும் பல்வேறு விதமான இடர்களை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி தந்து, அவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நீங்கள் இப்படி சகித்துக் கொண்டால், தருகிற தொல்லைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்களே. உதாரணத்திற்கு பலஸ்தீனத்திலே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களை மேற்கோள் காட்டலாம். அவங்க எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலை எடுத்த காரணத்தினால் இன்றைக்கு ஓரளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி தந்திருக்கான். நிரந்தர வெற்றி அல்லாஹ் தருவான். அப்ப மனிதன் பாதிக்கப்படுகிற போது நீங்கள் கையாளுகிற வழிமுறை என்ன தெரியுமா? வஇன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் இறையச்சமுடையவர்களாகவும் பொறுமை காப்பீர்கள் என்று சொன்னால் ஃபஇன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் வீரமிக்க காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும், நான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, பொழைக்க தெரியாதவன், சோம்பேறி, கோமாளி அப்படிலாம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க இல்லையா. அப்ப நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும், உங்களுடைய செயலில் பொறுமை காட்ட வேண்டும். இந்த பொறுமையும் இறையச்சமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான், அது நிரந்தர வெற்றியாக இருக்கும் என்கிற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து, நீங்கள் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி இஸ்திகாமத் உறுதியாக நிற்க வேண்டும். யாரை போல? நபிமார்களைப் போல, நல்லவர்களைப் போல, சித்திகீன்கள் உண்மையாளர்களைப் போல, சுஹதாக்களைப் போல, ரசூலுல்லாஹ்வோடு பாடம் எடுத்து பயிற்சி எடுத்துக் கொண்டார்களே அந்த சஹாபாக்களைப் போல என்றெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், தடம் புரள மாட்டேன் என்ற நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படிலாம் சொல்லித் தருகிற ரப்பல் ஆலமீன் நீங்க ஏன் தடுமாறுகிறீர்கள் தெரியுமா? தடுமாற்றம் உங்களுக்கு ஏன் வருகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையா, சைத்தானால் தூண்டப்படுகிற மனோயிச்சின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவா என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அது எதனால் தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கேள்வியாக எழுப்பி பதில் சொல்லி தருகிறான். அஃபரஐத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா நபியே? அல்லாஹ் கேள்வியாக எழுப்புகிறான். மனோ இச்சையை, மனோ இச்சைன்னு சொன்னா மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடியதுதான் மனோ இச்சை என்று சொல்வார்கள். மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பற்றி நீர் உங்களுக்கு தெரியுமா, பார்த்தீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டு, வா அலல்லாஹு அலா இல்மின், அவருடைய தெரிந்து கொண்டே அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் அவர்களை வழிகெடுத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிந்து கொண்டு அவர்களை வழிகெடுத்தான். ஏன், எதற்காக வழிகெடுத்தான்னு சொன்னா, வ ஹத்தம அலா சம்ஹி வ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தையும் அவருடைய அதாவது காது செவிப்புலனையும் அல்லாஹ் முத்திரை விட்டு விட்டான். அவருடைய பார்வை இருக்கிறது அதற்கு திரை போட்டு விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து விட்டு கடைசியா சொல்லுவான், ஃபமை யஹ்திஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிறகு யார் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அஃபலா ததக்குரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்லி தருகிறான். மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவர்களுக்கு சிந்தனையற்று போய் விடுவார்கள். அவன் மனசு என்ன சொல்லுவோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். அது அவர்கள் கடவுள். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தனக்கு ஒரு சுயநலம் என்று வருகிற போது அல்லது மறுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் ஆளாகிற போது, அவனே அதை உருவாக்கி கொள்கிற போது மனோ இச்சையை பின்பற்றுகிறான், மனசு சொன்ன அடிப்படை முடிவெடுக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை புறந்தல்கிறான். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தெரிந்து கொண்டே அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விடுகிறான். வழிகேட்டில் விட்டால் கருத்து குருடர்கள், கண் இருக்கும், நேர்கொண்ட தெளிவான பார்வையால் பார்க்க முடியாது. காது இருக்கிறது, எவ்வளவு நல்ல செய்திகளை சொன்னாலும் அது உள்வாங்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் எடுத்து முத்திரை விட்டு விடுகிறான். நல்ல செய்தியில் காது விழுந்தாலும் அது கிரகக்கூடிய சக்தி அல்லாஹ் எடுத்து விடுகிறான்.
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் முடிவெடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் மக்களுக்கு சொல்லித் தருகிறான். அப்ப யாரெல்லாம் அந்த மாதிரி சில பேர் வரலாறுகளில் மனோ இச்சையின் அடிப்படையை முடிவெடுத்து அவருடைய முடிவு என்னானது என்கிற வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிபை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்தார்கள். அவருடைய பொருளாதாரத்திலும் உடலாலும் அவருடைய செல்வாக்கினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்திற்கு உந்து சக்தியாக கடைசி வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அவங்க மரண தருவாயில் இருக்கிறார்கள். மரண தருவாயில் இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் வந்து கேட்குறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் கலிமத்து தௌஹீதை மொழியுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அபூ ஜஹிலும் உமையா போன்றவர்கள்லாம் பக்கத்தில் நின்று கொண்டு, அப்படியெல்லாம் நீங்க சொல்லிடாதீங்க, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய மூதாதியர்கள் எந்த கடவுளை வணங்கினார்களோ, லாத்து உஸ்ஸா மனாத்து இதெல்லாம் வணங்கினார்களே, அந்த கடவுளை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்களா, அவர்களை கேவலப்படுத்துவீர்களா, முகமது சொல்கிற கடவுளை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக எழுப்பி அவர்கள் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பக்கம் எதிரிகள் சொல்கிறார்கள். கடைசியில் அவர் எடுத்த முடிவு என்ன? காலம் காலமாக ஏகத்துவத்தை தெரிந்து கொண்டவர், காலம் காலமாக இஸ்லாத்திற்கு உதவி செய்தவர், ரசூலுல்லாஹ்வோடு பக்கபலமாக நின்றவர், அவருடைய முடிவு கடைசியில் எப்படி இருந்தது? மனோ இச்சையின் அடிப்படையில் முடிவெடுத்தார். என் மூதாதையர்கள் எந்த கடவுளை நம்பினாங்களோ அந்த வழியில இருந்து மௌத்தா போயிடுறேன் என்று சொல்லி மௌத்தாகிவிட்டார்னு சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுகிற ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்களே, முடியலையே. அப்போ ஒரு காஃபிராக இருந்து முஸ்லீமாக வர வேண்டிய ஒரு கடைசி நிலையில கூட நான் குஃப்ரியத்தில் தான் மௌத்தா போவேங்கிற முடிவெடுக்கக்கூடிய நிலை மனிதனுக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறந்தள்ளுகிற எந்த ஒரு நிலையும் உங்களுக்கு ஏற்படுகிற போது அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைப்போடு தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்ற கருத்தை இந்த சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ மனோச்சியை முடிவெடுக்கலாமா? முடிவெடுத்தோன்னு சொன்னா உள்ளத்தை அல்ல, அதுக்கப்புறம் நீங்க வழிகேட்டில் தான் போயிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அது அப்படியே தொடரும். தொடர்கிற போது நல்ல விஷயங்கள் உங்களுடைய காதில் விழாது, நல்லவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள், அது நேர்கொண்ட பார்வையாக இருக்காது, நல்லவற்றை சிந்திக்க முடியாது. எல்லாவற்றிலும் முத்திரை விட்டு விட்ட பிறகு அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யார் வழிகாட்டுவார்கள்? சிந்திக்க மாட்டீர்களா? மனோயிச்சின் அடிப்படையில் முடிவெடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னொரு சம்பவம், கைபர் போர்ல ஒரு அடிக்கடி இந்த விஷயத்தை நான் அந்த அந்த சம்பவத்துக்கு அந்த தலைப்புக்கு தோதுவாக நான் எடுத்து சொல்லுவேன். கைபர் போர்ல ஒருவர் வீரதீரமாக போராடி கொண்டிருந்தார். இப்போ அவரை பார்த்த சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப ஈடுபாடான ஒருத்தர் போர் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிலாகித்து பேசுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் நரகவாதி அப்படின்னு சொல்லிவிடுகிறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன இப்படி இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு போர்க்களத்திலே பங்கெடுத்து கொண்ட ஒரு போராளி நரகவாதின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி ஆச்சரியத்தோடு அவரை பின்தொடர்ந்து பார்க்கிற போது கடுமையான போரிலே அவருக்கு காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்ட உடனே அந்த வலி தாங்க முடியாமல் கொஞ்ச நேரம் இருந்து அவரே மௌத்தா போறாரு. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வழிகாட்டுவான். இவர் என்ன முடிவெடுத்தாருன்னு சொன்னா, தன் கையில வைத்திருக்கக்கூடிய வாளை பிடிக்கக்கூடிய இடத்தை பூமியில சுருகி தன் உடம்பை கொண்டு அதை கொண்டு போய் நுழைத்தார், தற்கொலை செய்து கொண்டார், கத்தியால குத்திக்கிட்டார். குத்தி சீக்கிரம் உயிர் போயிருட்டோம், என்னால் வழி தாங்க முடியல என்று அவர் முடிவெடுத்தார். முடிவெடுத்ததை பார்த்து அந்த நபித்தோட ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், மறுபடியும் வச்சா நம்பிக்கிறேன். ஏன்? நீங்க சொன்ன மாதிரி அவர் தற்கொலை செய்து கொண்டார், நரகவாதி ஆயிட்டு. தற்கொலை செஞ்சா நரகவாதி தானே. இப்ப நரகவாதி ஆகிவிட்டாருங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுகிற போது, தற்கொலை செய்து கொண்டு சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏற்கனவே தீர்மானித்து அல்லாஹ் வைத்திருப்பான், அறிவான். மனிதனுடைய பார்வையில் ஒருவர் சொர்க்கத்திற்குரிய செயலை செய்து கொண்டே இருப்பார், இறுதியில் நரகம் செல்லுவார்.
மனிதனுடைய பார்வையில் ஒருவர் நரகத்திற்குரிய செயலை செய்து கொண்டே இருப்பார், இறுதியில் சொர்க்கம் செல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தான் அறிவான். அவர் கடைசியில் எடுத்த முடிவு சரியில்லை. ஒரு மனிதனுடைய முடிவு எப்போ தீர்மானிக்கப்படுகிறது சொன்னால் இறுதியில் எடுக்கக்கூடிய முடிவு தான். அபூ தாலிப் இறுதியில் தப்பா முடிவு எடுத்தாரு. இந்த நபித்தோழர் தன்னை தற்கொலை செய்து கொண்டு இதுதான் சரியான தீர்வு என்று தவறான முடிவு எடுத்துக் கொண்டார். அந்த முடிவெடுக்க தூண்டியது எது? மனோயிச்சி, மனசை அவர் கடவுளாக்கி கொண்டார். அது மனசு சொன்னதை ஏற்றுக்கொண்டார், இறைவன் சொன்னதை மறுத்துவிட்டார். அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய குற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டி இந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவ்வளவு பெரிய சோதனையால் நமக்கு வர்றதில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்களை மனோயிச்சியின் அடிப்படையில் முடிவெடுப்போம் என்று சொன்னால் நமது முடிவு பயங்கரமான விஷயத்தை நோக்கி அல்லாஹ் திருப்பி விட்டால் நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், அதே மாதிரி போர் தான். வாதில் குரா என்று சொல்லக்கூடிய இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சு ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அப்போ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அடிமை ஒட்டகத்துடைய சிவிகை இறக்கி கொண்டிருக்கிற போது இங்கிருந்த ஒரு அம்பு வந்து பாஞ்சு அவங்கள உடலை தொலைச்சு அதுல இருந்து கொஞ்ச நாள்ல அப்படி சிறுகு அவங்க வந்து மௌத்தா போகக்கூடிய நிலையில பிளட் எல்லாம் அதிகமாக போயிருச்சு, மரணத்தை தள்ளி விடுகிறார். அப்போ சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, இவர் வந்து உயிர் தியாகத்தை அடைந்து தியாக செம்மலாகி விட்டார், தியாகம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் என்ன காரியம் செய்து அவர் நரகவாதி ரசூல சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா போர்க்களத்தில் போரில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு கனிமத்து பொருள்னு சொல்லப்படும். இந்த கனிமத்து பொருளை போராளிகளுக்கு பங்கிட்டு ரசூலா கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின் பிரகாரம் மக்களுக்கு அந்த கனிமத்து பொருளை பங்கிட்டு கொடுப்பார்கள். பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்னையே போரில் எடுத்த கனிமத்து பொருளை போர்வை, அந்த போர்வை எடுத்து தெரியாம வச்சுக்கிட்டார். மௌத்தா போயிட்டார்ல, இந்த போர்வை தான் மறுமையில நரகத்தில் அவருக்கு நரக போர்வையாக போர்த்தப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவையில சொன்னாங்க. சொன்ன உடனே செருப்பினுடைய வார 2 வாரம் அல்லது ஒரு வாரம் எடுத்துட்டு ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே கனிமத்து பொருள் இருந்து நான் செருப்பினுடைய வாரை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த காலத்துல வார் இன்னைக்கு நம்ம பெருசு சாதாரணமா தெரியலாம், அன்னைக்கு செருப்பு வாறு கூட பெரிதாகத்தான் இருந்தது. 2 அல்லது ஒரு செருப்பு வாரை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு நரகத்தினுடைய அந்த செருப்பினுடைய வார் நாளைக்கு நரகத்தினுடைய நெருப்பு வாராக ஆகிவிடக்கூடாது என்று பயந்து கொண்டு திருப்பி கொண்டு கொடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் திருப்பி தரலேன்னு சொன்னா இது நரகத்தினுடைய நெருப்பு வாராகத்தான் இருந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவர் தவறாக ஒரு முடிவு எடுத்தார், மனோயிச்சின் அடிப்படையில் தவறாக முடிவெடுத்தார், நரகத்துக்கு போனாங்க. ஒருவர் சம்பவத்தின் வழியாக நாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி அந்த வாரை கொண்டு வந்து திருப்பி கொடுத்தாங்க, அவர் நல்லவராகிவிட்டார் அப்படிங்கிற கருத்து இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால எல்லாவற்றையும் நாம கூர்ந்து இஸ்லாம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை, யார் யார் சொர்க்கத்துக்குரியவர்கள், யார் நரகத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாம் ஒரு மூடலாக தான் இருக்கும். வெளிப்பார்வையில் இன்னார் சொர்க்கவாதி இன்னார் நரகவாதி என்று யாரையும் தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சண்டை நடக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது, பலஸ்தீனத்தில் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் எல்லாரையும் நம்ம சஹீதுன்னு சொல்லக்கூடாது. இவர் உயிர் தியாகி அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடினால் உயிர் தியாகி, அல்லாஹ் நாடலன்னு சொன்னா அது எந்த பட்டியலில் வந்து போய் வைக்கப்படும் அப்படிங்கிற கருத்து கூட அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு புரிய வருகிறது. அதனால அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நாம பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய ஒன்றை அதை முறையாக சரியாக பயன்படுத்தி புரிந்து செயல்படுகிற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கணும். எந்த நிலையிலும் தடுமாற்றம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி முதல் உரை முடிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேற்றைய தினம் கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. இப்போ உலகம் முழுக்க அந்த மக்கள் கொண்டாடினாலும்
அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை மையமாக வைத்து ஆப்பிரிக்காவில் கானா என்கிற பகுதியைச் சேர்ந்த அபோனாவா என்கிற ஒருவர் அவர் தன்னை இறைவனுடைய தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு செய்கிறார். அதாவது போலி சாமியார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த வகையில் உள்ள ஒரு பெரிய வாயு திறமை உள்ள ஒரு நபர், சாக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நீங்கள்லாம் வீடியோக்களில் செய்தி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்களை நான் வந்து இறைவனுடைய தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி கரெக்டாக கிறிஸ்துமஸ் தினத்தில் உலகம் அழிஞ்சு போயிடும், மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நூஹ் நபியுடைய காலத்தில் நூஹ் நபி கப்பல் செஞ்சாங்க இல்லையா, நோவான்னு சொல்லுவாங்க. நோவா 8 பேழைகளை உருவாக்கினார். அது மாதிரி நானும் அந்த பேழைகளை உருவாக்கி அந்த நாளில் அந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் உலகம் அழியும் இல்லையா, தண்ணி பிரளயம் ஏற்படும் இல்லையா, இப்போ ஏற்படுகிற போது இந்த பேழைகளை வச்சு நான் காப்பாற்றுவேன், அழிக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய மக்களை வச்சு நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி அறிவிப்பு செய்த உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் விற்று கொண்டு வந்து அவன் இந்த பேழை செய்வதற்கான காசை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் உலகமெங்கும் அந்த செய்தி பரவி இருக்கிறது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 8 கோடி ரூபா காரில் அவர் பயணித்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு அதில் கிடைக்க வேண்டிய பாடம் படிப்பினை என்னன்னு சொன்னால், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை மனிதனால் சொல்ல முடியுமா? அந்த மக்கள் நம்பினார்கள். கிறிஸ்துவ மக்கள் கடவுளின் பெயரால் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர் எதை சொன்னாலும் அது வேதவாக்காக இருக்கும்னு சொல்லி நம்புகிற நம்பிக்கை என்பது அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மக்களாக இருக்கக்கூடிய நம்ம அதிலிருந்து ஒரு பாடத்தை படிப்பினை என்னன்னு சொன்னால், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை மனிதனால் சொல்ல முடியுமா? எஸ் அலுவனக்கு அனிசாத்தி ஐயான முர்சாஹா ஃபீமான் தமிழ் விக்ராஹா இலா ரப்பிக்க முன்தஹாஹா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினால் எப்போது ஏற்படும், உலக அழிவு எப்போ ஏற்படும் என்று மக்கள் கேட்கிறார்கள், நபியை சொல்லுங்கள், அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. எதெல்லாம் உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அது மனிதனால் சொல்ல முடியாது, மலக்குகளால் சொல்ல முடியாது, நபிமார்கள் கூட சொல்ல முடியாது, வானவர்கள் தலைவர் ஜிப்ரீல் சொல்கிற ஜிப்ரீலால் கூட சொல்ல முடியாது, அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கிறான் என்கிற கருத்து உள்ளடக்கிய அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகிறான். அன்றைய காலத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் இந்த வசனங்களை வைத்து ஒருவர் சொல்லுகிற சொல்லினால் அவர் மறைவான விஷயத்தை அறிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை என்பது முட்டாள்தனம், மூடத்தனமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லை. இஸ்லாம் மிக தெளிவாக இதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்பின காரணத்தினால்தான் பெண்ணம்பரி விஷயத்தை சொல்கிற போது மக்கள் நம்புகிறார்கள். ஜோதிடக்காரர்கள் நாளைக்கு நடக்கிறது சொல்ற அந்த நம்பிக்கையை மனசில் வச்சதுனால தான் நாளைக்கு உலக அழிவுன்னு யாராவது சொன்னா அதையும் நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதனால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் நாமெல்லாம் அறிந்த ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒரு நபராலும் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல முடியாது. அது அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.